எந்த தேர்தலை விட இந்த தேர்தல் தான் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான மிகப்பெரிய ஒரு போர்க்களத்திலே நாம் இருக்கிறோம், அறப்போர்க்களத்திலே நிற்கிறோம் என்பதற்கு அடையாளமாகும். ஆகவே தான் இந்த தேர்தல் அறிக்கை என்பது இருக்கிறத, இந்த திட்டம் சொன்னதை செய்வோம், செய்வதையே சொல்வோம், அதையும் தாண்டி கூடுதலாக சொல்லாததையும் செய்வோம். அதுதான் மிக முக்கியம். இந்தியாவில் வேறு எந்த அமைப்பிலாவது இப்படி இருக்கிறதா தயவுசெய்து சொல்லட்டும். இன்னைக்கு 4 நாள் இருக்கார், இந்த மாதிரி அவருடைய சாதனைகளை சொல்லட்டும். அந்த சாதனைகளை எல்லாம் மறைத்துவிட்டு இன்றைக்கு நீங்கள் வருகிறீர்கள் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று எனக்கு அவர் பேசிக் கொண்டிருக்கும்போது நம்முடைய அமைச்சர் அவர்கள் எப்படி முதல்வர் சொன்னார், என்னென்ன காரியங்கள் நடந்தது, எவ்வளவு சாதனை, 2 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய மருத்துவமனை உருவானது, அடிக்கல் நாட்டி அதுக்கப்புறம் பல நேரங்களில் அடிக்கல் நாட்டுறது ஒரு முதலமைச்சர் செய்வார். அதுக்கப்புறம் 10 ஆண்டு காலத்தில் வேறு ஆட்சியோ மற்றது வந்தால் இன்னொரு முதலமைச்சர் தான் வந்து திறந்ததான் இது வரலாறு. ஆனால் இந்த வரலாறு திராவிட இயக்க வரலாறு இருக்கிறது. நம்முடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறது. அடிக்கல் நாட்டுவரும் அவரே, அதே அமைச்சர், அவர் முன்னால திறப்பதும் அவர் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறார்னா இவர்களுடைய செயல்திறனை பார்த்து நீங்கள் பாராட்ட வேண்டாமா? நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். அவர்கள் பாராட்டுகிறார்கள் இல்லையோ, மக்கள் பயனடைகிறார்கள். நீங்கள் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் இப்போது அவர்கள் பேசுவதையெல்லாம் பார்த்தால் நான் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளை நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு, முதல்வருக்கு அமைச்சர் மூலமாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் சிறப்பான ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை எல்லாம் இன்றைக்கு வைத்திருக்கிறீர்கள். தயவு செய்து புதிதாக இப்படிப்பட்ட ஒரு தேர்தலுக்கு பிறகு ஒரு மனநல மருத்துவமும் சிறப்பாக உருவாகும். அதுதான் ரொம்ப பேருக்கு தேவைப்படுது. இப்போ அதுதான் மிக முக்கியம். ஏற்கனவே ரொம்ப நாளைக்கு முன்னால் நம்ம இருக்கு, அதுக்கு ஒதுக்கு தெரியும் எந்த பகுதியில் இருக்குன்னு. அந்த வார்த்தையே சென்னையில் இருக்கும்போது கீழ்ப்பாக்கம் 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 சொல்லுவாங்க. அந்த மக்கள் ஒன்றும் தவறு பண்ணலை, அது இருக்கிற இடத்துனால அதுக்கு. ஆனால் இப்போ அதனுடைய தேவையை விட இப்போ தான் ரொம்ப அதிகமான தேவை இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் காலத்தில் நிச்சயமாக இப்படிப்பட்ட பல அரசியல்வாதிகளுக்கு, பதவி வெறியர்களுக்கு, ஜாதி வெறியர்களுக்கு, பண வெறியர்களுக்கு அப்படியெல்லாம் வந்து நொந்து போய் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியுது மிக முக்கியமாக.